வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 26 மார்ச் 2024. இப்போ டைம் 11:20 ஆகுது. இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கரண்ட் பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். 46,658 நெகட்டிவ் 206 பாயிண்ட்ஸில் இருக்குது. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 46,668. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 46,515. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 46,519. இன்றைக்கி உள்ள ட்ரேட் என்ன எடுத்தோங்கிறதையும் பார்க்கலாம். இன்றைக்கி நான் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 46,700 கால் அண்ட் புட்டு. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இதில் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஹோல்டிங் பொசிஷன். இப்போ ஹோல்டிங் பொசிஷன் நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவ் 11,400 ரேஞ்சில். மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் நியர் த ரெசிஸ்டன்ஸு. நியர் த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. என்னோடய பொசிஷன் ஹோல்டிங்கில் இருக்குது. பார்க்கலாம், என்ன வெயிட் பண்ணி பார்ப்பேன் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு. ஃபஸ்ட்டு கேண்டில் அபவ் த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கேன். இந்த கேண்டில் டைம் 11:25. இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டு 46,681. நம்மளோட ஹோல்டிங் பொசிஷன் 9,300. இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ரெட் லைனு இது ப்ரீவியஸ் டே மீன்ஸு லாஸ்ட்டு 22 மார்ச்சிலோட இது வந்து சப்போர்ட் லைன் 46,773. இன்றைக்கி உள்ள ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் மேலே தான் இருக்குது. ஓப்பன் பொசிஷன் ஸ்டேட்டஸு 9,200 நெகட்டிவில் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸு 46,749 இருக்குது பேங்க் நிஃப்டி. அபவ் த ரெசிஸ்டன்ஸு இந்த கேண்டில் நம்ம சொன்னோம் பிரேக் அவுட் ஆகி மேலே வருதுன்னு. இப்போ 4th கேண்டில் ரன் ஆகிட்டுருக்கு அபவ் த ரெசிஸ்டன்ஸு. அவங்களோட ஹோல்டிங் பொசிஷன் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஹோல்டிங் பொசிஷன் 6,800 நெகட்டிவில் இருக்குது. டைம் வந்து 11:49 ஆகுது. இப்போ மார்க்கெட்டு டே ஹை கிட்டே இருக்குது. இன்றைக்கி டே ஹை பார்த்திங்கன்னா 46,788. இப்போ கரண்ட் ரன்னிங் 42,742 இருக்குது. ஆல்மோஸ்ட்டு 48 பாயிண்ட்ஸு கேப்பில் இருக்குது இன்றைக்கி உள்ள டே ஹையை டச் பண்ணுறதுக்கு. பொசிஷன் 7,400 இருக்குது நெகட்டிவில். பொசிஷன் எக்ஸிட் பண்ணுறேன். நியர் த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. புட்டு 90 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கேன். 193.83 பைசாவுக்கு. ஓவரால் லாஸ் 11,172.
ஓவரால் ஹோல்டிங் பொசிஷனு -12,300 இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் 46,721 above the resistance. டைம் 1:46 ஆகுது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பேங்க் நிஃப்டி -255 பாயிண்ட்ஸு 46,610 இருக்குது. நம்மளோட ஹோல்டிங் பொசிஷன் ஆல்மோஸ்ட் 19,000 நெகட்டிவில் இருக்குது. மார்க்கெட் பிலோ த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே வந்துருச்சு. இது ஃபர்தர் சப்போர்ட்டை டச் பண்ணுமாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம கொடுத்த சப்போர்ட் லெவல் 46,519, ஆல்மோஸ்ட் 619 இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. 100 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது. -19,200 நம்ம ஹோல்டிங் பொசிஷனை. பேங்க் நிஃப்டி ஃபர்தர் டவுன் தான் போயிட்டுருக்கேன் பிலோ த ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட்டு டவுன் போகல, சப்போர்ட்டை டச் பண்ணலாம். சப்போர்ட்டுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட சப்போர்ட் 46,519, பட் அது லோ வந்தது, லாஸ்ட்டு லோ வந்து 46,584 லோ வந்துட்டு எகெயின் மேலே டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் லிட்டில் பிட் ஓவர் ட்ரேட் பண்ணிட்டோம். இப்போ ஓவரால் நெகட்டிவில் தான் இருக்குது 22,300ல். இது மறுபடியும் ரெக்கவரி ஆகுமாங்கிறது சந்தேகம்தான். பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுங்கிறது. லாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நான் க்ளோஸ் பண்ணுற பொசிஷனை 23,300 ரேஞ்சில் இருக்குது. ஓப்பன் பொசிஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓவரால் இன்றைக்கி லாஸு 22,928. டைம் 2 o'clock 11 minutes ஆகுது. இனி ஃபர்தர் ட்ரேட் எதுவும் நான் எக்ஸிக்யூட் பண்ணலை.